சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் ஒரு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க.ஸ்டாலின் தற்போது செய்தியாளரிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகள். அதே உணர்வோடு தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடந்து முடிந்த தேர்தல் நாம் ஆட்சிக்கு வர முடியாதவருக்கு வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்றால் வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பது, தோல்வி அடைந்தால் துவண்டு விடுவது என்ற நிலையில் திமுக இன்றைக்கும் இருந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேர்தலை நான் சந்தித்த போது கூட ஒரு கூட்டணி அமைத்து நாம் தேர்தல் காலத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டணி அமைத்த நேரத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு நாம் கூட்டு சேர்ப்போம். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடு தொடர்ந்து நாம் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த தேர்தலை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சியோடு கூட்டு சேர்ந்தோம். ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைத்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் இயக்கத்திற்கு கட்சிக்கு 5 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்களும் நாம் சட்டமன்ற தொகுதியில இடத்தை ஒதுக்கி தந்தோம். 5 இடங்கள் ஒதுக்கி தந்த நேரத்தில் கடைசி கட்டத்தில் எங்களுக்கு 4 இடங்கள் போதும், ஒரு இடம் எங்களுக்கு தேவையில்லை என்று திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்திலே மனிதநேய மக்கள் கட்சி ஒரு இடத்தை ஒப்படைத்ததாக 9 இடங்களில்